சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இறை மதன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். தலைப்பு வந்து பிரபஞ்ச ரகசியங்கள் பகுதி 2. ஐயா வந்து ஏற்கனவே போன மாசம் வந்து பகுதி 1 எடுத்திருந்தாரு. இது 2வது பகுதியாக ஐயா இருக்கிறாரு. வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா. நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை பிரபஞ்ச ரகசியங்கள் பகுதி 2. சென்ற வகுப்பு உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு வகுப்பு. அந்த அளவிற்கு அந்த வகுப்பை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்த அதில் பங்கு பெற்ற அன்பர்களாகிய உங்களுக்கு எப்பொழுதும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வகுப்பும் அதே போல சிறப்பாக அமைய இறையர்களும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அதாவது பிரபஞ்சத்திலே பல்வேறு ரகசியங்கள் மனிதனால் அறியப்படாமல் இருக்கிறது. அதிலே ஒரு ரகசியம் காந்த ஆற்றலை பற்றிய ரகசியம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவதுண்டு, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ என்று கேட்பார். அதாவது அதனுடைய விளக்கம் என்னன்னா, காந்த நிலையை தெரிந்து கொள்ளாமல் நீ கடவுள் நிலையை தெரிந்து கொள்ள முடியாது. சரிங்களா? கருமையத்தை அறியாமல் நீ அறிவாக இருக்கிற இறைவனை உணர முடியாது. காந்த ஆற்றல் உட்பொருள், கருமைய துட்பொருள். காந்த ஆற்றலுக்கு உட்பொருளாக இருக்கிற இறைவனே தான் கருமையத்திற்கும் உட்பொருளாக இருக்கிறான். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், பயப்படாதீங்க. நான் அதை சொல்லிட்டு உள்ள வர்றேன். கடவுளனும் இயற்கை ஆற்றலும் இதே என்று மகரிஷி சொல்லுவாங்க. இப்ப இதற்கு ஃபைனலா என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையேன்னு முடிச்சிருவாங்க. இதை தவிர வேற வழி கிடையாது. இறைவனை உணரணும்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்கள் காந்த நிலை உணர்ந்தால்தான் உங்களால் இறைவனை உணர முடியும். அப்போ அந்த காந்த ஆற்றலை பற்றி தான் சென்ற வகுப்புல நாம பேசணும். அதுல இன்னும் சில நுட்பங்களை நாம் இந்த வகுப்புல சிந்திக்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய உடலிலே அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது காந்தம் என்று சென்ற வகுப்பிலே சிந்தனை செய்தோம். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற காந்த ஆற்றல் தான்
எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் தான் பூமியை 1000 மைல் வேகத்திலே சுழல வைத்துக் கொண்டிருக்கிறது. பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கிற சூரியனையும் சுழல வைத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்தும் அந்தரத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதே ஆற்றல் தான் உங்களையும் என்னையும் இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காந்த ஆற்றலை பற்றிய ஞானத்தை பெறுபவர்கள் ஞானிகள் என்று அந்த புராணத்தை தான் காந்த புராணம் என்று விளக்கினார்கள். அந்த காந்தத்தை தான் கடவுளாக்கி காந்த கடவுள் என்று ஆக்கினார்கள். அந்த காந்தம் 6 வழியிலே வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் 6 முகம் என்று அந்த காந்தத்திற்கு பெயர் வைத்தார்கள். அது ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனிடம் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முகம் தானையா இருக்குது உனக்கு. உன்னை 6 முகன்னு சொல்றாங்களே, சரிதானுங்களா? 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல குறிப்பிட்டார். எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முகம்தானப்பா இருந்துச்சு. நீ 6 முகம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்ன ஆயிட்டு இருக்கு? அதாவது எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முகம்தானப்பா இருக்கு. இப்போ நீ 6 முகம்னு சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றல், ஜீவகாந்த சக்தி இருக்கு இல்லைங்களா, அது கண்ணு வழியா வர்றப்ப அந்த ஆற்றல் தான் பாக்குது. அது ஒரு முகம். இந்த காந்தத்திற்கு ஒரு ஃபேஸ். காது வழியா வர்றப்ப அதே காந்தம் தான் கேக்குது. மூக்கு வழியா வர்றப்ப நுகருது, நாக்கு வழியா வர்றப்ப சுவைக்குது, தோல் வழியா வர்றப்ப தொடு உணர்வை பெறுகிறது. மூளையின் வழியாக வரும்போது மனமாக இயங்குகிறது. அப்ப ஒரே காந்த ஆற்றல் நம்ம உடலிலே 6 விதமாக இயங்குகிறது. அது பிரபஞ்சத்திலும் அப்படிதான். பஞ்சபூதங்களிலிருந்து, நிலத்திலிருந்து வரக்கூடிய காந்தம் கொஞ்சம் நுட்பமா இருக்கும். போலாமான்னு தெரியல, சரி போறேன், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிந்தாதான் இறையுணர்வை பெற முடியும். அப்போ பஞ்சபூதங்கள் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா? பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இது எல்லாமே அணுக்களால் ஆனது. அப்போ விண்ணுங்கிறது அணுக்கள். அந்த அணுக்கள் சுழலும் போது ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது. அதை காந்த ஆற்றல் என்று சொல்கிறோம். அதுதான் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்குது. அப்ப 2 விண்கள் சேரும் போது அதை காற்று என்று சொல்கிறோம். காற்றில் இருந்தும் ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது. சரிங்களா? ஆக்சிஜன் என்று சொல்லும் போது அது அழுத்த காற்று அல்லது நெருப்பு என்று சொல்கிறோம். கிட்டத்தட்ட 24 விண்கள் இணைந்ததுதான் ஆக்சிஜன் என்ற ஒரு நெருப்பு காற்று நெருப்பு. அதற்கூட இன்னும் விண்கள் சேரும்போது 28 விண்கள் சேரும்போது 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன் சேரும்போது H2O நீராக மாற்றம் பெறுகிறது. அதிலிருந்து காந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் விண்கள் சேரும்போது அது கெட்டி பொருளாக நிலமாக மாற்றம் பெறுகிறது. அதிலிருந்தும் ஆற்றல் வெளிப்படுகிறது. அப்ப விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை அழுத்தமாக நாம் தோளிலே உணர்கிறோம். இந்த கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கோங்க. விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அழுத்தமாக வருகிறது. நம் உடலிலே தோலின் மூலமாக அந்த ஆற்றலை உணர்கிறோம். நம்ம உடலுக்குள்ளே பஞ்சபூதங்களிலே விண்ணினுடைய ஆற்றல் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பத்தி நான் டீட்டெயில்டா பேசணும்னா பிரம்மஞானத்தை முழுமையா பேசணும். நீங்க புரிதலுக்காக சொல்றேன். விண் என்ற ஒரு ஆற்றல், அதிலிருந்து ஒரு காந்த சக்தி வெளிப்படுகிறது. அது அழுத்தம். அதை உணர்வதற்கு நம் உடலிலே இருக்கிற கருவி தோல். நம் உடலுக்குள்ளே அந்த விண் ஆற்றல் தான் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இரண்டாவது காற்று. காற்றிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த ஆற்றலுக்கு பேரு ஓசை என்று பெயர். காற்றில தான் சப்தம், ஒளி என்று நம்ம சொல்கிறோம். அதை உணர்வதற்கு நம்மிடம் இருக்கின்ற புலன் காது. இந்த காற்று தான் நம்ம உடலிலே சுவாசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக இருக்கிறது நெருப்பு என்ற ஒரு பௌதீகம். அதிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் ஒளியாக, வெளிச்சமாக, லைட் வெளிப்படுகிறது. அதை உணர்வதற்காக நமது உடலிலே இருக்கின்ற புலன் கண்கள். அது நம்ம உடலுக்குள்ளே வெப்ப ஆற்றலாக இருக்கிறது, வெப்ப ஓட்டமாக இருக்கிறது. நான்காவது நீர் என்ற பௌதீகம். நீரிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த ஆற்றலிற்கு சுவை என்று பெயர். அதை உணர்வதற்கு நம்மிடம் இருக்கிற புலன் நாக்கு. அந்த நீர் நம்ம உடலிலே இரத்த ஓட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐந்தாவது பௌதீக பிரிவு நிலம். நிலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த ஆற்றல் வாசனை, மனம், ஸ்மெல். அதை உணர்வதற்கு நம்மிடம் இருக்கிற புலன் மூக்கு. அந்த நிலம் தான் நம்ம உடலிலே பருவுடலாக இருக்கிறது. இப்ப கனெக்டிவிட்டி புரியுதா? இது மிகப்பெரிய ரகசியம்தான். ஏன் பஞ்சபூத வழிபாடை நம்ம முன்னோர்கள் அவ்வளவு முக்கியத்துவமாக வைத்திருக்கிறார்கள்? ஏன் எங்க போனாலும் முதல் கடவுளாக, முழுமுதற் கடவுளாக விநாயகரை வைத்திருக்கிறார்கள்? ஏன் ஞான கடவுளாக முருகரை வைத்திருக்கிறார்கள்? இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அப்ப எல்லாம் வல்ல இறை ஆற்றலே பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. விண், காற்று, நெருப்பு, நீர், நிலமாக. அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அதனால இதற்கு பேரு பிரபஞ்சம். பாஞ்ச் என்றால் 5 என்று பொருள். அப்ப பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அந்த பஞ்சபூத ஆற்றல் தான். அப்ப இந்த பூமி எதனால் ஆனது? சேம், பஞ்சபூதங்களால் ஆனது. பூமியில என்ன இருக்கு? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, விண் இருக்கு. இதை தவிர ஒண்ணும் இல்லை. பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களை விஞ்ஞானத்துல நீங்க மூலகங்கள் என்று பிரித்துக் கொள்கிறோம். அது ஹைட்ரஜன்ல தொடங்கி ஹீலியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், கந்தகம் என்று 98 இயற்கை மூலகங்கள், இன்னும் நிறைய நம்ம செயற்கை மூலகங்களை தயார் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள நம்ம மூலகங்களாக விஞ்ஞானத்தை பிரிச்சிருக்கிறோம். நம்ம மகான்கள் பஞ்சபூதமா பிரிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த பூமி எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. நீங்கள் எதனால் ஆனவர்கள்? பஞ்சபூதங்களால் ஆனவர்கள். நான் பஞ்சபூதத்தால் ஆனவன். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தால் ஆனது. அப்போ இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்க உடலிலே பிரச்சனை என்று வந்தால் எதிலே வரணும்? பஞ்சபூதத்தில் தான் வர வேண்டும். அப்ப தீர்வு என்றால் எதுதான் கொடுக்கணும்? பஞ்சபூதம் தான் கொடுக்கணும். வேற ஒண்ணும் இல்லையே. பஞ்சபூதங்களை கடந்த ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது மெய்ப்பொருள், அது இறைவன், அது இறைநிலை. சரிங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்குவதற்கான பிரபஞ்ச ரகசியத்துல உச்சகட்ட ரகசியம் ஒன்று பஞ்சபூத ரகசியங்கள். அதனாலதான் சிவன் வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு பஞ்சபூதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. சிவனே தான் விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறார். அதனாலதான் பிருத்திவி லிங்கம், அப்பு லிங்கம், தேயிலிங்கம், வாயுலிங்கம், ஆகாஷ லிங்கம் என்று 5 லிங்க வழிபாடுகளை பல சிவஸ்தலங்களிலே நீங்க பார்க்கலாம். இன்னும் 5 பஞ்சபூத ஸ்தலங்களையும் நீங்க பார்க்கலாம். நிலத்திற்கு காஞ்சி, நீருக்கு திருவானைக்காவல், நெருப்பிற்கு திருவண்ணாமலை, காற்றிற்கு காளகஸ்தி, விண்ணிற்கு சிதம்பரம் என்று பஞ்சபூத ஸ்தலங்களை பார்க்கலாம். சரிதானுங்களா? அப்ப இதெல்லாம் எதற்காக அங்க சொல்லப்படுகிறதுனா, எல்லாம் வல்ல இறைவனே பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெற்றிருக்கிறான். அந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான் நீங்களும் நானும். அப்ப நாம பஞ்சபூதங்களோடு உயிர்கலப்பு பெறும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் விலக்கி கொள்ள முடியும், நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். சரிங்களா? அது உங்க உடல் நலத்துல தொந்தரவு வந்தாலும் பஞ்சபூதம் தான். உங்க மனவளத்துல தொந்தரவு வந்தாலும் பஞ்சபூதம் தான். உங்க உறவுகள்ல தொந்தரவு வந்தாலும் பஞ்சபூதம் தான். பொருளாதாரத்திலே பிரச்சனையானாலும் பஞ்சபூதம் தான்.
அதனாலதான் மூல முதற் கடவுள்னு விநாயகரை வைத்தார்கள். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்த நிலம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. எது 5 கரம்? 2 பக்கம், வலது பக்கம் 2 கை, இடது பக்கம் 2 கை, நடுவில் ஒரு தும்பிக்கை. இதுதான் 5 கையாக நமக்கு காட்டப்பட்டது. இப்படிதான் காட்ட முடியும். புரியுதானுங்களா? சிலை வழிபாடு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடு. அப்ப எல்லாம் வல்ல இறைவனே 5ஆக மலர்ச்சி பெற்றிருக்கிறான். அப்ப இறை ஆற்றல், சுத்தவெளி, தெய்வம், அது எல்லையற்ற மெய்ப்பொருள், இருள், அதிலிருந்து தோன்றியது சக்தி, அதுதான் காந்த ஆற்றல், பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற காந்த ஆற்றல். அப்ப சிவனிலிருந்து சக்தி தோன்றியது. அப்ப இந்த சிவமும் சக்தியும் இணையும் போது பஞ்சபூதங்கள் உருவாகியது. அதனாலதான் திருவிளையாடல சிவன், இந்த பக்கம் சக்தி, சிவனை ஆண் என்றும் சக்தியை பெண் என்றும், இந்த இருவருக்கும் பிறந்த முதல் குழந்தை விநாயகர் என்றும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இது கதையல்ல. திருவிளையாடல் என்றால் இறைவனுடைய விளையாட்டு என்று பொருள். சரிதானுங்களா? அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பை உணர்த்துவதற்கு தான் விநாயகரை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப எதை நினைத்தால் 5 ஞாபகத்துக்கு வரும்னு யோசித்தாங்க. யானை நினைச்சு பாருங்க, சும்மா யானை நினைச்சு பாருங்களேன். 4 காலு, ஒரு துதிக்கை, 5 ஞாபகத்துக்கு வரும். வேற எந்த மிருகத்தை நினைத்தாலும் 5 ஞாபகத்துக்கு வராது. அப்ப எதை நினைத்தால் 5 ஞாபகத்துக்கு வரும்னு பார்த்தாங்க. அப்ப அதனுடைய தலை வெட்டி மனுஷனோட அட்டாச் பண்ணி அந்த சிலை வழிபாட்டுக்காக இது 5ஆக மலர்ச்சி பெற்றிருக்கிறதுன்னு புரிதலுக்காக விநாயகரை வைத்தாங்க. இப்ப விநாயகரை வணங்கும் போது என்ன நிகழ்கிறது? பஞ்சபூத இணக்கம் நிகழ்கிறது. அதனால புரிஞ்சு வழிபடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிதலின்றி இருக்கிற வழிபாடு அது முறையான சரியான வழிபாடாக இருக்காது. குழந்தைகளுக்கு ஓகே, குழந்தைகளுக்கு சொன்னா புரியாது. பஞ்சபூதம், நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், உங்க குழந்தை 1வது படிக்கிற குழந்தை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா போமா இவர் ஒரே போர் அடிக்கிறாரு, என்ன நிலங்குறாரு, நெருப்புங்கிறாரு, ஏதாவது கதை சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு விநாயகரை அப்படியே கும்பிடு, ஆற்றல் மிக்கவர், சக்தி மிக்கவர், பாடம் சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் சொல்லுங்க. ஆனால் சிந்திக்கிற அறிவை பெற்ற பிறகு 14-15 வயதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க கதை பேசிட்டு இருக்கிறது வேலைக்காக. அப்ப உண்மையான தத்துவத்தை, அதில் இருக்கிற ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த பஞ்சபூதத்தை இணக்கப்படுத்தினால் உங்க வாழ்க்கையில எல்லா செல்வத்தையும் நீங்க பெற முடியும். ஏன்னா எல்லா செல்வமும் பஞ்சபூதத்திலிருந்து தான் இருக்கு. சரிதானுங்களா? பொண்ணோ பொருளோ அத்தனையும் பஞ்சபூதத்துக்குள்ளதான் நடக்கும். வைரம்னு இருக்கிறீங்க, தங்கங்கிறீங்க, எங்க இருந்து? மண்ணில இருந்து தானே வருது. சரிதானுங்களா? அப்ப அத்தனை செல்வங்களையும் கொடுக்கிற ஆற்றல் பஞ்சபூதங்களுக்கு இருக்கு. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிற ஆற்றல் பஞ்சபூதங்கள்ட்ட இருக்கு. அப்ப பஞ்சபூத சக்தியை ஒருவன் பெறுவானேயானால் அவன் வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவான் என்பதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் பஞ்சபூத வழிபாட்டை முக்கியத்துவமாக கொடுத்தார்கள். அதனாலதான் பூமாதேவியை தொட்டு கும்பிடுறோம், வருண பகவானை நீராக நதிகளை வணங்குகிறோம். இன்னைக்கு நதிகளுக்கு நம்ம ஆரத்தி எடுக்கிறோம், இறைவனாக பாவிக்கிறோம், நெருப்பை வழிபடுகிறோம், சூரிய கடவுளை வழிபடுகிறோம், பொங்கல் அன்னைக்கு வழிபடுகிறோம், காற்றை வருண பகவான் என்று வழிபடுகிறோம், விண்ணை ஆதிபரா சக்தி என்று வழிபடுகிறோம். ஏன் வழிபடணும்? சக்தி வழிபாடு எல்லாமே விண்ணைக்கான வழிபாடு தான். அப்ப இந்த பஞ்சபூதங்களோடு இணக்கப்படுத்துறதுக்கு நம்மளை முயற்சி பண்றாங்க. அதுதான் இங்க நடக்குது. ஏன்னா பஞ்சபூதங்களோடு நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா ஆற்றலையும் அது கொடுத்து விடும். இன்னும் ஒரு படி மேல போய் பஞ்சபூதம் தான் நம்ம தாத்தா பாட்டி. சரிங்களா? பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஓரறிவு தாவரமாச்சு. ஓரறிவு தாவரத்திலிருந்து 2 அறிவு புழுவானோம், புழுவாயி பூச்சியானோம், பூச்சியாயி ஊர்வனமானோம், ஊர்வனமாயி விலங்குகளாச்சு, விலங்குகள் மனுஷனாச்சு இன்னைக்கு. சரிங்களா? அப்ப பஞ்சபூதங்கள் யாரு? நம்ம தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கும். ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா பாட்டிக்கு அவ்வளவு அன்பு இருக்குன்னா கொள்ளு பேத்திக்கிற அந்த தாத்தா பாட்டிக்கு இன்னும் அன்பு இருக்கும். அப்ப பஞ்சபூதங்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. என்னப்பா கல்லை மண்ணை உன்னோட முன்னோருன்னு சொல்ற, அதுக்கெல்லாம் உயிரே கிடையாதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு உயிர் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
தண்ணிக்கு உயிர் இருக்கா? இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, தண்ணிக்கு உயிர் இருக்கிறது. நீங்க வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். நாசமா போன்னு சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். மசாரோ எமோட்டோ ஜப்பான் சயின்டிஸ்ட் நிரூபணம் பண்ணிட்டார், தண்ணியில எப்படி ஆற்றல் வடிவம் எடுக்கிறதுன்னு. தண்ணிக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. உயிரற்ற பொருள், ஜட பொருள் என்று நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணை சொல்லுகிறோம். அதே தண்ணியை வச்சிருங்களேன், ஒரு 10 நாளைக்கு புழு பிடிக்குதா இல்லையான்னு பாருங்க. எங்க வந்தது அந்த உயிர்? எல்லாம் வல்ல இறைவனே நீராக இருக்கிறான், பஞ்சபூதங்களாக இருக்கிறான். அது நம்முடைய முன்னோர்கள். அது எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அப்ப அந்த மனோநிலையில இருந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் தயாரா இருந்தானே, நீங்க போய் கேட்டு வாங்கணும். இல்லாட்டி அவன் கொடுக்கறதையாவது கை நீட்டி வாங்கணும். இல்ல நீங்க திரும்பி நின்னுட்டீங்கன்னா, மழை பொழிகிறது, நீரை கொடுக்கிறது. குண்டாவை கரெக்டா வச்சா தானே நீர் நிரம்பும். குண்டாவை குப்புற வச்சிருக்கிறோம் நம்ம, நீர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் இருந்தா வந்தோம்னு நமக்கு தெரியல, பஞ்சபூதம் நமக்கு உதவறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரியல, பஞ்சபூதங்களோட உயிர்கலப்பு பெறதுக்கு தெரியல, பஞ்சபூதங்களோட இணக்கமாக ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு தெரியல. அப்ப எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்? மகிழ்ச்சி வரும், துன்பம் போகும், வாய்ப்பில்லை. அப்ப அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு தான் நமக்கு மகரிஷி அவங்க இந்த தத்துவத்தை விளக்குறாங்க. அப்போ இந்த பஞ்சபூத தத்துவம் என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். சரிங்களா? அப்ப இந்த பஞ்சபூத தத்துவத்தை யார் ஒருவர் புரிந்து கொண்டு நாள்தோறும் பஞ்சபூதங்களோட உயிர்கலப்பு பெறுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கிவிடும். எங்கேயும் யாருகிட்டையும் போக வேண்டாங்க. கோயிலு, குளம், ஜாதகம், அது இது பரிகாரம் எதுவும் தேவையில்லை. அதுக்கு நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல. இதற்காக போய் நீங்க அலைய வேண்டாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே தான் நம்ம எல்லாருமே. சரிங்களா? கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையா? நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதம் இத்துலியும் உண்டு. இந்த பூமியில எவ்வளவு இருக்குது பஞ்சபூதம்? 25,000 மைல் சுற்றளவு இருக்கு பூமி. ஒரு நாள் உட்கார்ந்து கணக்கு போட்டு பாருங்க. சரிங்களா? அதுல 72 பங்கு நீர், 28 பங்கு நிலம். எத்தனை நிலம் இருக்கு? நீர் 72 பங்கு இருக்கு. நெருப்பு பூமியினுடைய மையத்திலே 3000 மைல் சுற்றளவுக்கு இருக்கு. அது போக காற்று பூமியில இருந்து 10 மைல் தூரத்திற்கு அடர்த்தியா இருக்கு. அதற்கு மேல லேசா இருக்கு. சரிங்களா? அளவிட முடியாத அளவுக்கு இருக்குது விண்ணு. பிரபஞ்சம் முழுக்க விண்ணுதான் நிரம்பி இருக்கு. நாம் அதுக்கு ஒரு தூசுலையும் தூசு இந்த பூமிக்கு கம்பேர் பண்றப்ப நம்ம சொல்லுங்க. இந்த பூமி உருண்டை பார்த்திருக்கீங்களா? அதுல இந்தியா எத்தோடு இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? வரைபடத்தை எடுத்து பாருங்க. இதுலயும் இருக்கு இந்தியா. பூமி கூட கம்பேர் பண்றப்ப இந்தியா எத்துலயும். இந்தியா கூட கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு எத்துலயும் உண்டு. தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணீங்கன்னா உங்க ஊரு, உங்க டிஸ்ட்ரிக்ட் எத்துலயும் உண்டு. சரிதானுங்களா? அப்ப எல்லாம் துளி 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 துளி. உங்க ஊர்ல கம்பேர் பண்ணுங்க, உங்க ஏரியா எத்துலயும் உண்டு. உங்க ஏரியால கம்பேர் பண்ணுங்க, உங்க வீடு எத்துலயும் உண்டு. உங்க வீட்டுல கம்பேர் பண்ணுங்க, நீங்க எத்துலயும் உண்டு. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு கூட கம்பேர் பண்றப்ப நாம என்னன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்களா? ஒண்ணுமே. அப்ப நாம தூசுலையும் தூசிங்கிறது புரிஞ்சுக்கணும். முதல்ல தூசுலையும் தூசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற ஆற்றல் பல 1000 லட்சம் கோடி மடங்கு பெரிதாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப அதுல இருந்து ஆற்றலை எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் இப்போ இங்க ரகசியம்.
இது தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ரகசியம். இப்ப ஆற்றலை எப்ப பெறுவது, எப்படி பெறுவது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி நம்ம வகுப்பை நிறைவு செய்ய போறோம். இந்த ரகசியம் தான் முக்கியமானது. இதுக்கு முன்னாடி சொன்னது கூட நீங்க தெரிதலுக்காக வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப நான் இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு சென்ற வகுப்புல நான் இதை பற்றி சொன்னனா அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால நான் உங்களுக்கு அந்த மனம் பற்றிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இல்லைனாலும் நம்ம இப்ப தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த பஞ்சபூத சக்திகள் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்குது. அளப்பரிய சக்தி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒரு நிலம் எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஊருப்பட்ட நிலம் இருக்கு. நீர் அப்படின்னா 72 பங்கு நீர். நம்ம உடம்புல 72 பங்கு நீர், இந்த பூமியில 72 பங்கு நீர். அப்போ ஒரு கடல்ல இருக்கிற நீர் எவ்வளவு நீர், அப்ப அந்த நீரினுடைய ஆற்றல் எவ்வளவு ஆற்றல், சரிங்களா? அப்ப நம்ம உடம்புல ஒரு நோய் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வள்ளுவர் சொல்லிட்டாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. சரிதானுங்களா? அப்ப என்ன சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உடலிலே பஞ்சபூதம் இருக்குது. பஞ்சபூதத்திலே நிலம் கெட்டி பொருளான பருவுடலாக இருக்கிறது. நீர் இரத்த ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நெருப்பு வெப்ப ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காற்று சுவாசமோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விண் தான் நம்ம உடலிலே உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப உங்களுடைய உடலிலே பிரச்சனை என்று வந்தால், நோய் என்று வந்தால் என்னன்னு தெரியுங்களா? இந்த உடலும் உயிரும், சரி கொஞ்சம் டெப்தா போகுது சப்ஜெக்ட், சரி பார்ப்போம். இந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருந்தால் அது ஆரோக்கியம். அதாவது பருவுடல், நிலத்திலிருந்து வந்த பருவுடல், நிலம் தானே கெட்டித்தன்மை, உங்க உடல்ல இருக்கிற கெட்டியான பகுதி பருவுடல் என்று சொல்கிறோம். அதுவும் உடல்ல இருக்கிற லேசான விண்ணும் இணக்கமாக இருந்தால் அது ஆரோக்கியம் என்று ஆரோக்கியம். இப்ப அந்த விண்ணு எப்பவுமே மேல் நோக்கி தள்ளப்படும், நிலம் எப்பொழுதும் கீழ் நோக்கி தள்ளப்படும். அதாவது இது இதுக்கு பேர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. துல்லிய சமதள சீர்மை தத்துவம். ரொம்ப குழம்பவெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள். எந்த ஒண்ணு சுழன்றாலும் கெட்டியானது மையத்தை நோக்கி போங்க, லேசானது வெளியே நோக்கி தள்ளப்படும். அப்ப இந்த இடத்துல கெட்டியானது என்ன, நம்ம உடல்ல கெட்டியானது பருவுடல். அது எப்பவுமே கீழ் நோக்கி தான் தள்ளும். நீங்க ஜம்ப் பண்ணி பாருங்க, கீழே பூமியில தான் நிப்பீங்க, உழுவீங்க. இதே லேசானது நம்ம உடம்புல உயிர், அது மேல் நோக்கி தள்ளப்படும். இது இயற்கையினுடைய சிஸ்டம். அப்போ உங்க பூமி, உங்க உடல் கீழ் நோக்கி இழுத்துட்டே இருக்குது, வா 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 வான்னு சொல்லுது. விண்ணு மேல ஆகாயம் உங்க உயிரை வா 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 வான்னு மேல கூப்பிடுது. அப்ப நிலம் கீழே போறதுக்கு தயாரா ஓடிட்டு இருக்குது, விண்ணு மேல போறதுக்கு தயாரா ஓடிட்டு இருக்கு. 2 பேரும் விட்டீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருந்தால் ஆரோக்கியம், பிரிந்து விட்டால் மரணம். உடல் உயிரும் போயிருச்சுன்னா செத்து போயிட்டு, அவ்வளவுதான் மரணம். இந்த இரண்டுக்கு இடையிலே இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்பட்டால் அதற்கு பேர் நோய் என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோய் என்றால் என்ன? உங்க உடலிலே பருவுடலுக்கும் உயிருக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்டு விட்டால் அது நோய் என்று சொல்கிறோம். கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல பிணக்கு வந்தா பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல, அதேதான். இப்ப இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சித்தர்கள் ஆராய்ச்சி செய்த போது அவர்கள் கண்டறிந்த உயர்ந்த ரகசியம்,
இந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் இடையே 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் வாத, பித்த, சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய இரத்த, வெப்ப, காற்று ஓட்டம். அதுதான் மிகினும் அது அதிகமாக ஓடினாலும், குறையினும் அது குறைவாக ஓடினாலும் நோய் செய்யும், நோயை உருவாக்கிவிடும். அது எது என்றால், வளி என்றால் காற்று என்று பொருள். வளிமண்டலம் என்றால் காற்று மண்டலம் என்று பொருள். வளி முதலா எண்ணிய 3, காற்று, வெப்பம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் எச்சா ஓடினாலோ கம்மியா ஓடினாலோ உங்க உடல்ல நோய் வரும். இதைத்தான் நீங்க மருத்துவர்கிட்ட போய் பார்க்கிறீங்க. மருத்துவர்கிட்ட போனே என்ன பண்றாரு? உங்க உடம்பு சரியில்லைன்னு உடனே போனே தெர்மாமீட்டர் எடுத்து வாயில வைக்கிறார். என்ன தெரியுது? வெப்ப ஓட்டம் சரியா இருக்குதான்னு தெரியுது. எச்சா போச்சுன்னா காய்ச்சல், கம்மியா போச்சுன்னா ஜன்னி. மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்றாரு. 1. 2வது என்ன செய்யறாரு? மூச்சை இழுத்துடு, நுரையீரல் ஏதாவது சளி இருக்குதா, தொந்தரவு இருக்குதான்னு செக் பண்றாரு. அதுல ஏதாவது தொந்தரவு காற்றோட்டத்தில் இருந்தா அதை சரி பண்றாரு. அதே ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு உங்களோட ஹார்ட்டினோட இயக்கம் சரியா இருக்கா, ரத்த ஓட்டம் சரியா தான் ஓடுதா, ஹார்ட் பீட் கரெக்டா தான் இருக்குதான்னு செக் பண்றாரு. இதெல்லாம் சரியா கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. பிபி செக் பண்றாரு. உங்க பிளட்டினோட பிரஷர் கரெக்டா இருக்கா, உங்க பிளட்ல இருக்கிற பொருட்கள் கண்டென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா. அப்ப இது எல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி சரியாயிட்டா நோய் சரியாயிடுச்சு. அப்ப உங்க உடம்புல வெப்ப ஓட்டமோ, காற்றோட்டமோ, ரத்த ஓட்டமோ எச்சா ஓடினாலோ, கம்மியா ஓடினாலோ, முறை மாறி ஓடினாலோ, முறை மீறி ஓடினாலோ, அல்லது ஓடாம போனாலும் அந்த இடம் பிரச்சனை. அப்ப பஞ்சபூதங்கள்ல பிரச்சனையானா உடம்புல பிரச்சனை, உடல்ல நோய். அப்ப அதை சரி பண்ண என்ன பண்ணணும்? பஞ்சபூத ஆற்றலை நீங்க முறையாக பெற வேண்டும். அப்ப உடல்ல பிரச்சனை மாதிரிதான் மனதில் இருக்கிற பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் பஞ்சபூத சக்தி தான். அதை நான் இன்னொரு நாள் தெளிவா விளக்குறோம். அப்ப உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் பஞ்சபூத சக்தி தான். அப்ப பஞ்சபூத சக்தியை நீங்க பெற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களால தீர்த்து கொள்ள முடியும். சரி, இப்ப வாங்க. இப்ப மெசேஜ் என்ன சார்? பஞ்சபூத சக்தியை நாங்க எப்படி பெறுவது? அவ்வளவுதானே. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இறையாற்றல் எப்பவுமே ப்ரீ பிளானட்னா என்ன? இப்ப நீங்க உங்க குழந்தைகளுக்கு எப்படி சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களோ அது மாதிரி எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் வருவோம்னு சொல்லி நமக்கு என்ன வச்சிருச்சு? பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் பண்ணி வச்சிருச்சு அது. சரிங்களா? பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனு, இன்னைக்கு நம்ம தங்கம் போடுறதுக்கு எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நிலத்துக்குள்ள தங்கம், வைடூரியம் எல்லாத்தையும் வச்சிருக்கு. பெட்ரோல் எப்போ வச்சிருக்கு. நாம வண்டி ஓட்டோம்னு அதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. சரிங்களா? அது எப்பவோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணிருச்சு. அப்ப இந்த இறையாற்றல் இப்படியெல்லாம் இவன் பிரச்சனைக்கு மாட்டுவான், இவனுக்கு ஏதாவது சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணிருச்சு? நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு 5 நிமிட இடைவேளை. சரிங்களா? ஒரு 5 நிமிடம் அப்படியே அமைதியா இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க யோசிங்க. கண்ணை மூடி சிந்திங்க. ஒரு 5 நிமிடம் உங்க சுவாச காற்றையே கவனிங்க. நான் 5 நிமிடத்துல தொடர்றேன். 8:35, 8:40க்கு நான் தொடர்றேன். 5 நிமிடம் அமைதியா இருங்க. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும் நண்பர்களே, எங்களோட ஜூம்ல எப்பவுமே காலையில இருந்து இரவு வரைக்கும் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அதுல ஒரு நிகழ்ச்சி தற்சோதனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுல இந்த 8:35ல இருந்து 40 வரைக்கும் ஒரு சிந்தனை உரை கொடுத்தே ஆகணும். அதனால இந்த நேரம் இடைவெளி ஆகிவிட்டது, மன்னிக்கணும். சரி, இப்போ நாம என்ன சொல்லிட்டு வந்தோம்? இந்த பஞ்சபூத ஆற்றலை பெறுவது எப்படி? சரி, இன்னொரு 7 நிமிடத்துல நான் நிறைவு செய்யறேன். 20:43, 8:43, 8:50க்கு நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இறைவன்
இது எல்லாம் பண்ணுவோம், நமக்கு இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்மளுக்குள்ள எல்லா ஆற்றலையும் வச்சிருக்கான்னு சொன்னோம். இப்ப மனம் என்பது என்ன? இது ஒரு பெரிய ரகசியம். இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞான உலகத்துல தெரியாத ரகசியம், புரியாத ரகசியம். உளவியலின் தந்தை என்று சொல்லக்கூடிய மனோ தத்துவத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் முதல் கொண்டு பல்வேறு அறிஞர்கள் மனதிற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வேதாத்திரி மகரிஷி என்ற ஒரு ஞானிக்கு நிகராக எந்த விளக்கமும் இல்லை. இது என்ன சொல்றது, பெருமை சொல்லுவது என்பதில்லை, உண்மையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் புரியும். மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், மனம் எனும் புதினமது ஜீவகாந்த அலைதான். மனம் என்பது ஒரு அலை என்று சொல்கிறார்கள். சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுத்தா சரியா இருக்கும். பட் தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு வைக்கணும். இன்னைக்கு வகுப்புக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். சரி, மனம் என்பது ஒரு அலை என்பதை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்கள் மனம் ஒரு அலை, ஒரு சக்தி மிக்க ஒரு அலை. இந்த அலையிலே எதை வேண்டுமானாலும் பதிவு செய்ய முடியும். இந்த அலை ஒரு ஒட்டுவார் ஒட்டி. இது எதனோடு ஒட்டுகிறதோ அதனுடைய தன்மையை தன்னோடு எடுத்துக்கொள்ளும். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல, சரிதாங்களா? உங்கள் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். உங்கள் மனம் எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு குணத்தை, எந்த ஒரு செயலை, எந்த ஒரு உயிரை நினைக்கிறதோ அதனுடைய ஆற்றலை தனக்காக ஆற்றலாக மாற்றிக்கொள்ளும். அது ஒரு ஒட்டுவார் ஒட்டி. அதற்கு சேர்வார் தோஷம் உண்டு. சேர்வார் தோஷம்னா தெரியுமில்ல, எவங்க கூட சேர்றோமோ அவங்க கூட இருக்கிற பழக்கம் நமக்கு ஒட்டிக்கும். நீங்க ஒண்ணு ரொம்ப சிம்பிள். நீங்க ஐயர் கூட 10 நாள் பழகி கூடவே இருந்து அவங்க கூடயே டிராவல் பண்ணீங்கன்னா 10வது நாள் உங்க வார்த்தை, உங்க பாஷை ஏங்கோனா வாங்கோனா போங்கோனான்னு ஆயிரும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கு மேல இது எளிமையா சொல்ல முடியாது. 10 நாள் லோக்கலா போய் சென்னையில வாழ்ந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஏன்டா கசுமாலம், ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம வார்த்தை மாறிடும், இயல்பாவே மாறிடும். ஹிந்திக்கார நாட்டுல கொஞ்ச நாள் போயிருந்தீங்கன்னா ஹிந்தி தானா வந்துடும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க எதை பார்க்கிறீர்களோ, எதை கேட்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ரஜினி மேல விருப்பம் கொண்டவரோட நடைய பாருங்க, ரஜினி மாதிரி நடப்பார். கை அப்படியே முதிய கோதும், அவர் ஸ்பீடா போவாரு, நேச்சரா வந்துடும். நீங்க அப்படி இமிட்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வேத தத்துவம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஏன்னா உன்னுடைய எண்ணங்களுக்கு, உன்னுடைய மனதிற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்றாரு. நிலத்தை நினை, நிலமாக மாறி விடுவாய். நீரை நினை, நீராக மாறி விடுவாய். நெருப்பை நினை, நெருப்பாக மாறி விடுவாய். காற்றை விண்ணை நினை, அதுவாக மாறிவிடுவாய். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அது மட்டுமல்ல, நீ அதை நினைக்கும் போது அதனுடைய ஆற்றல் உன்னுடையதாக மாறிவிடும். இதுக்கு பேர் இயல்பூக்க நியதி என்று பெயர். இயல்பூக்க நியதி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும், எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு குணத்தை, எந்த ஒரு உயிரை, எந்த ஒரு செயலை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும், நீங்க அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்பொருளின் தன்மையதாய், அந்த பொருளினுடைய தன்மையதாய் நினைப்பவர்களுடைய ஆற்றல், யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நினைப்பவருடைய ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மிகப்பெரிய நுட்பத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது விளக்கணும்னா 1 மணி நேரம் தனியா விளக்கணும். அதை பின்னாடி வகுப்புகளை பார்ப்போம். அப்ப எந்த ஒரு பொருளை நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீர்களோ அந்த பொருளினுடைய தன்மையாய் உங்களுடைய உடலிலும் அறிவிலும் மனதிலும் மாற்றம் நிகழும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இது இயற்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நியதி, இயற்கையினுடைய ஒரு சட்டம். நல்லவங்களோட சேர்றவன் கண்டிப்பா நல்லவனா ஆயித்தான் ஆகணும். கெட்டவனோட சேர்றவன் கண்டிப்பா கெட்டவன் ஆயிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சரிங்களா? அப்ப நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும்.
அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தினமும் நாள்தோறும் காலையில எழுந்து பஞ்சபூதங்களை நினைத்து கொள்ளுங்கள். கோவில்ல போய் பஞ்சபூத வழிபாடு பண்றது நல்லதுதான். பட் அது இன்டைரக்ட் மெத்தட். சரிங்களா? கோவிலுக்குள்ள போய் அங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? பஞ்சபூத ஆற்றலை ஒன்று சேர்ப்பதற்கான விஷயத்தை செய்து வச்சிருப்பாங்க. நீங்க அங்க போய் நின்னு அங்க என்ன பண்றாங்க பாருங்க. கோவில்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிலத்திலிருந்து வந்த வாழைப்பழம், தேங்காய் இருக்கும். நீரிலிருந்து வந்த தீர்த்தம் இருக்கும். நெருப்பிலிருந்து வந்த சூடம், விளக்கு, காற்றிலிருந்து வந்த ஊதுபத்தி. முன்ன காமிக்க முடியாது, அதனால அதுக்கு உருவமற்ற நிலையில் இருக்கிறதால அதை காமிக்க மாட்டாங்க. சரிதானுங்களா? இப்படி பல்வேறு நுட்பங்களை நான் உங்ககிட்ட பேசலாம். அப்போ பஞ்சபூத ஆற்றலை இன்டைரக்டா பெற மெத்தடு கோவில் வழிபாடு. அதை குறை நான் சொல்லவில்லை. டைரக்டாக பெறக்கூடிய மெத்தடு தியானம். கண்களை மூடி நீங்க நிலத்தை நினைந்தால் நிலத்தினுடைய தன்மை உங்களுடைய தன்மையாக மலர்ச்சி பெறும். இன்னும் நிலத்துக்கு இருக்கிற அற்புத சக்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? நீரின் மேல் தியானம் செய்தால் நீரினுடைய அற்புத சக்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்படி பஞ்சபூதங்களின் மேல் நீங்கள் மனதை செலுத்தி தியானம் செய்யும் போது பஞ்சபூதத்தினுடைய ஆற்றலை நீங்கள் பெற முடியும். பஞ்சபூதங்களோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற முடியும். பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய துன்பங்களை நீக்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு யாரு துன்பத்தை கொடுக்க முடியும்? பஞ்சபூதத்தை தவிர. உங்க வீட்டுக்காரமா திட்டினாலும் வீட்டுக்காரர் திட்டினாலும் அவர் பஞ்சபூதம் தானே. பஞ்சபூதம் தான் உங்க வீட்டுக்காரரா இருக்கு, உங்க மாமியாரா இருக்குது, உங்க எதிர்த்து வீட்டுக்காரரா இருக்கு. உங்களோட நாய் கடிச்சதுன்னா நாய் எது? பஞ்சபூதம் தானே. உங்க நகை திருடு போச்சு, எது? பஞ்சபூதம் தானே. பஞ்சபூதத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. அப்ப பஞ்சபூதங்களோட நீங்க உயிர் கலப்பு பெற்றுட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிரும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு நட்பாக மாறிவிடும். பஞ்சபூதங்கள் உங்களை காப்பதற்கு ஆரம்பிச்சிரும். ரொம்ப முக்கியமா பஞ்சபூதங்கள் உங்க கர்ம வினைகளை போக்குவதற்கு ஆரம்பித்துவிடும். நிலத்துக்குள்ள ஒரு விஷத்தை போட்டீங்கன்னா அது மட்கிவிடும். நீர் தூய்மை செய்யும், நெருப்பு தூய்மை செய்யும், காற்று அப்புறப்படுத்தும். விண்ணிற்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது. அப்ப நம்ம லைஃப்ல இருக்கிற கர்ம வினைகளை எல்லாம், பாவ பதிவுகளை எல்லாம் போக்கி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்கி, நம்ம வாழ்க்கையில 16 செல்வங்களையும் பெறுவதற்கான ஒரு தியானம் தான் பஞ்சபூத தியானம். இதனுடைய தொடர்ச்சி நவகிரக தியானம்னு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. நீங்க யூடியூப்ல போய் பஞ்சபூத நவகிரக தியானம் அப்படின்னு போட்டீங்கன்னா மகரிஷியே ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க, அவரோட வாய்ஸ்லயே. இன்னும் பல ஆசிரியருடைய வாய்ஸ்ல இருக்கு பஞ்சபூத நவகிரக தியானம். இன்னும் நவகிரகங்களை பற்றி நான் அடுத்த வகுப்புல வேணா சொல்றேன். இப்போதைக்கு பஞ்சபூதங்கள், பஞ்சபூதம் பண்ணாலே நவகிரகம் அடக்கும். நவகிரகத்துக்கு தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னா செய்து கொள்ளுங்க, தவறு கிடையாது. ஏன்னா நவகிரகங்கள் எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. சார் ராசி மண்டலங்கள் பஞ்சபூதங்களால் ஆனது, நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. எல்லாமே பஞ்சபூதத்திற்கு அடக்கும். அதனாலதான் மூல முதற் பொருள், மூல முதற் கடவுள் என்று நாம விநாயகரை வழிபடுகிறோம். அவருக்கு தம்பி ஒருத்தர் காந்த கடவுள், கந்த கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுகிறோம். இதுல எல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சென்ற வாரத்திலே பிரபஞ்ச ஆற்றலை பெருக்குவதற்கு ஒரு நுட்பத்தை சொன்னேன். அதிகாலையிலே எழுந்து பச்சை தண்ணீரிலே குளிப்பது என்பது பிரபஞ்ச ஆற்றலை, பிரபஞ்ச காந்த சக்தியை உங்களுக்குள் செலுத்துவதற்கான அபரிமிதமான விஷயம். அப்ப இந்த வகுப்புல நான் சொல்றது என்னன்னா, பஞ்சபூத ஆற்றலை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய நுட்பம். காலையில எழுந்து அதை நீங்க 1 நிமிஷத்திலையும் செய்யலாம், 5 நிமிடத்திலையும் செய்யலாம், அரை மணி நேரத்திலையும் செய்யலாம், 1 மணி நேரத்திலையும் செய்யலாம், 4 மணி நேரம் 5 மணி நேரமும் செய்யலாம். ஆனா செய்யணும். என்ன பண்ணணும்? கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம், நாளையில இருந்து அதிகபட்ச நேரம் வேண்டாம், 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பௌதீகத்திற்கு 1 நிமிஷம், 60 நொடி. கண்ணை மூடிக்கிறீங்க, நிலத்தை மட்டுமே நினைந்து கொள்கிறீர்கள். நீங்க எங்கெங்கெல்லாம் நிலத்தை பார்த்திருப்பீங்க, ஒரு மலையை பார்த்திருப்பீங்க, ஒரு காடுகளை பார்த்திருப்பீங்க, ஒரு நெல் வயலை பார்த்திருப்பீங்க, ஒரு மணல் பரப்பை பார்த்திருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் நிலத்தை பார்த்தீங்க, நிலத்தை நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உங்க மன ஆற்றல், உங்க மனம் என்ற காந்த ஆற்றல் நீங்க நினைக்கிற பொருள் மீது போய் மோதும்.
மோதியது அங்கு பிரதிபலிக்கும், அங்கு சிதறும், அதற்குள்ளாக ஊடுருவும், அங்கிருந்த ஆற்றலை உங்கள் மேல் கொண்டு வந்து சேர்த்தும். இது அலை தத்துவம், அலை ரகசியம். நிறைய ரகசியங்கள் இருக்கு. நீரை நினைந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மன ஆற்றல் அந்த நீரை, உங்க மனதில் இருக்கிற அந்த காந்த அலை இந்த நீர் மேல் சென்று பரவும், மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், நீருக்குள்ளே ஊடுருவி செல்லும், நீருடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட சேர்த்தும். ஒரு நிமிஷம் நீரை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நிமிஷம் நெருப்பை நினைத்துக் கொள்ளுங்கள், முடிஞ்சா அதுக்கு நன்றி சொல்லுங்க. காற்றை நினைத்துக் கொள்ளுங்கள், விண்ணை நினைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இல்ல சார் எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குன்னா மகரிஷி அவர்களுடைய பஞ்சபூத நவர்தவத்திலே முழுசா கூட பண்ண வேண்டாம், பஞ்சபூதம் வரைக்கும் தவம் பண்ணீங்கன்னா போதும். 10 நிமிஷம் மகரிஷியே நடத்துவாங்க. கண்களை மூடி பஞ்சபூதத்தின் மேல் தவம் செய்யறோம்னு சொல்லிட்டு முதல்ல நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிலத்துக்கு அருகுறியா அந்த பூமியை நினைச்சுக்கோங்க. இந்த மூவி மிகப்பெரியது, 27 மைல் சுற்றலுடைய நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இது ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன், ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அப்ப மிக மிக எளிமையான ஒரு தியானம் பஞ்சபூத நவர் தியானம். இதை யார் வேணாலும் செய்யலாம். சரியாங்களா? தியானத்தை முறையாக கற்றவர்கள் தான் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்ன விளக்கத்தை நீங்க யாருக்கு வேணா சொல்லி செய்ய சொல்லுங்க. ஒரு 48 நாள் நீங்கள் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்து வந்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பல தடைகள் உடைவதை பார்ப்பீர்கள். பல நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். பல கர்ம வினைகள் உங்களிடம் கழியும். அப்ப இது மிக மிக ஒரு சக்தி மிக்க தியானம். இதை மகரிஷி அவங்க வடிவமைச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை சிறப்பாக நீங்க பயன்படுத்துங்க என்று கூறி, பிரபஞ்ச ரகசியத்திலே இன்று பஞ்சபூதங்களை பற்றிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும், ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே முழுமையாக கலந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏதாவது மிக முக்கியமான கேள்விகள் இருந்தால் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நம்ம அடுத்த வகுப்புல இதை சிந்திக்கலாம். மிக்க நன்றி ஐயா, ரொம்ப அருமையான வகுப்பு. பஞ்சபூதத்தினுடைய ரகசியத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பஞ்சபூதத்தினுடைய பஞ்சலிங்க ஸ்தலம், அப்புறம் பஞ்சபூதங்களை பற்றின விளக்கம், அதை எப்படி பெறுவது அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அந்த மெடிடேஷன் நல்லா இருந்துச்சு. நிமிஷம் பிரேக் விட்டீங்க இல்லைங்களா, அது அப்ப நாங்க தன்னை ஒருவருக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உட்காரவே மாட்டோம். ஸோ நீங்க தான் அந்த ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த நேரமும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது துளசி அம்மா ஏதோ உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. துளசி அம்மா பேசுங்கம்மா. துளசி அம்மா சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணி விடுங்க. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். இறைமதன் ஐயா எப்படி இருக்கீங்க? நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கீங்க. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. சிறப்பா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம். உங்களுடைய எல்லா ஸ்பீச்சும் நான் கேட்பேன், ரொம்ப அருமையா இருக்கும். இந்த இனிய மகாலை வேளையை நீங்க அற்புதமான பஞ்சபூத நவ தியானம் எப்படி சொல்லி கொடுத்து அருமையா விளக்குனீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க சேவைகள் வாழ்க வளமுடன், உங்க குடும்பம் வாழ்க வளமுடன், உங்க தேக ஆரோக்கியம் வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான பேச்சு, நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்கம்மா.
உமாமா பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பு சார் நீங்க பேசுனது. ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா கொடுத்துட்டீங்க சார் பஞ்சபூத தத்துவத்தை. சார் இதுல என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல கம்மியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு, இது நம்மளே எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, காற்றாலதான் நோய் உங்க வருது. உடல்ல எது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, உங்க உடல்ல எதை சார்ந்த தொந்தரவுகள் இருக்குன்னு பாருங்கம்மா. ஓகே. அது இந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள அடக்கம். இதுக்கு வந்து அக்குபஞ்சர் தியரி கொஞ்சம் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் தான் 12 ராஜ உறுப்புகளாக விளங்கி கொண்டிருக்குது. இப்ப நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, பெருங்குடல் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா உங்களுடைய காற்று மண்டலத்திலே பிரச்சனை. இப்படி அதற்குன்னு நிறைய ஐடியாலஜி இருக்குங்கம்மா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம 4448 நோயும் பஞ்சபூதங்களுக்குள் அடக்கம். அதனால நம்ம தனிப்பட்டு ஒன்றை செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க பஞ்சபூத தவத்தை முழுமையா செய்து வந்தாலே அது எல்லா பிரச்சனைக்குமான தீர்வாக அமைந்துடும். ஓ, எனக்கு ஏன்னா இப்ப பயங்கரமா வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பிரீத்திங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அப்ப நீங்க சொன்னீங்க காற்றுன்றதுனா, அப்ப நான் காற்றுல வந்து நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா தவம் எடுக்கலாம். ஆனா காற்றை மட்டும் எடுக்காம பஞ்சபூதத்தையும் எடுக்கிறப்ப காற்றுக்கு கொஞ்சம் அதிக நேரம் கொடுத்து கொள்ளுங்க. ஓ சரி சரி. டைஜஷன் எதுல வரும்? டைஜஷன் மண்ணு கூட சார்ந்தது. ஓ சரி சரி. அப்ப இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். கூடவே உடலுக்கு பயிற்சிகளும் சரியாக செய்யணும். கூடவே 5 அளவு முறை என்று சொல்லக்கூடிய உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணத்திலே அளவு முறை கடைபிடிக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கும்போது இன்னும் மிக விரைவாக அந்த நோய்களிலே குணப்படுத்தப்படும். ஓகே ஓகே சரி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. கிருஷ்ணா ஐயா பேசுங்க ஐயா. கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா பிரஷருக்கெல்லாம் என்ன ஐயா பண்ணணும் நீங்க சொன்னீங்களா, அது என்ன ஐயா பண்ணணும்? பிரஷருக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கூடவே இப்ப சொல்லி கொடுத்த தியானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். சரிங்க, நன்றி ஐயா. நன்றி நன்றி. பிரஷருக்கு மட்டும் இல்ல, உங்க உடல்ல இருக்கிற எல்லா நோய்களுக்கும் உடற்பயிற்சியும் தியானமும் தீர்வை கொடுக்கும். சரி, நன்றி நன்றி நன்றி. இது தனித்தனியா பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நோய்க்கு என்ன பிரச்சனை, அந்த நோய்க்கு என்ன பிரச்சனைன்னு கிடையாது. மொத்த பிரச்சனையே பஞ்சபூதத்துக்குள்ளதான், இன்க்ளூடிங் தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும். பஞ்சபூதம் சரியானா தலைவலியும் சரியாகும், கேன்சரும் சரியாகும். அப்ப பஞ்சபூதத்தை சமன்படுத்துறதுக்கு மகரிஷி அவங்க நமக்கு உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த பஞ்சபூதங்களை நாம உள்ளே எடுக்கிற மெத்தட் வந்து, நிலத்தை உணவாக எடுக்கிறோம், நீரை தண்ணியா குடிக்கிறோம், நெருப்பை உடல் உழைப்பின் மூலமாக உஷ்ணமாக பெறுகிறோம், காற்றை சுவாசத்தின் மூலமாக பெறுகிறோம், விண்ணை தூக்கத்திலே பிரபஞ்ச சக்தியாக பெறுகிறோம். அப்ப பஞ்சபூதங்களை நமக்குள்ள செலுத்தக்கூடிய வழி அப்படிங்கிறதுல இயற்கையே வழியை வச்சிருக்கு. நாம பஞ்சபூத நவர்தவங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. பட் இயற்கையே நமக்குள்ள வச்சிருக்கிற வழிதான் நம்ம சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, நம்ம உழைக்கிறது, கூடவே நீர் அருந்துவது என்று. இந்த 5 செயலையும் சரியா செய்தாலே உங்க உடல்ல பஞ்சபூத சமனாக இருக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த சிஸ்டத்தை சீரமைப்பதற்கு ஒரு பயிற்சி மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க. பஞ்சபூத சக்திகளை நம்ம உடம்புல சீரமைக்கிறதுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உடற்பயிற்சியினுடைய நோக்கமே ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்டத்தை சீரமைப்பது தான். அது சீராயிருச்சுன்னா உடலும் உயிரும் இணக்கமாயிரும். உடல் உயிர் இணக்கமாயிருச்சுன்னா உடல்ல நோய்கள் போயிடும். அதற்கூட அடிஷனலா இந்த தியானத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். சரி, இப்ப இதுல இந்த கட்டி எல்லாம் கரையணும்னா அதுக்கு என்ன சார் இதுல பண்ணலாம்? அதுதான்மா, இந்த பயிற்சி வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். மண்ணு. ஆமா, அது கட்டி கரையிறது, அது இது எல்லாத்தையும் இது வந்து சமன் செய்யும். அப்ப இதற்கான சூழலை நீங்க உருவாக்கணும். இதுல இன்னும் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இயற்கை மருத்துவத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயற்கை மருத்துவம்னா என்ன?
பஞ்சபூதத்திலிருந்து கிடைக்கிறது தான். ஒரு தாவரத்தை மருந்து எடுக்கிறீங்கன்னா அது பஞ்சபூதத்தினுடைய ஒரு சேர்க்கை. அது உங்க உடம்புக்குள்ள போய் மூலமான இறைவன் கொடுத்த ஈகை தான் மூலிகை என்று சொல்வார். சரிதானுங்களா? அந்த இயற்கை மருத்துவத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. பட் செயற்கை மருந்து மாத்திரைகளுக்குள்ள சென்று சிக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. இன்னும் நிறைய நுட்பங்கள் இருக்குமா. நீங்க உங்க மனதை கொண்டே உங்க நோயை குணப்படுத்த முடியும். உங்க உடல்ல எந்த இடத்துல கட்டி இருக்கிறதோ அந்த கட்டி சீக்கிரத்துல வர மாட்டேங்கிறது. அதான் அந்த கட்டி உங்ககிட்ட இருந்து அது வெளியே போகுது, வெளியேறுகிறது. அது சிறு சிறு அணுக்களாக உடைந்து உங்க உடம்புல இருந்து வெளியேறுகிறது, அல்லது நம்ம யூரின் மோஷன் வழியா அது வெளியேறுகிறது அப்படின்னு நீங்க உணர்வு பூர்வமாக ஆழமாக உணர்ந்து சிந்தித்தீர்களேயானால் அந்த கட்டி உங்க உடலை விட்டு போகும். இதுக்கெல்லாம் ப்ரூவன் இருக்கு. பட் இது தியானத்துல நீங்க அந்த லோ ஃப்ரீக்வன்சில இருந்து பண்ணணும். பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. பஞ்சபூத தவம் உங்களுக்கு நிச்சயமா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதற்கு சாந்தி தவம் பண்ணா போவோம் இல்லைங்களா ஐயா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். சாந்தி தவம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா, சப்போர்ட் பண்ணும். சாந்தி தவம் எல்லா நோவுங்களுக்கும் ஒரு மருந்து மாதிரி தான் அது. ஆமா, கரெக்ட். சப்போர்ட் பண்ணும், நிச்சயமா சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் முறையா தீட்சை எடுத்து பண்ணணும். பஞ்சபூத தவம் தீட்சை எல்லாம் தேவையில்லை, டைரக்டா பண்ணலாம். ஐயா லோ ஃப்ரீக்வன்சி சொன்னீங்க, அது என்னதுங்க ஐயா? பத்தி தெரியாது, அதனாலதான். லோ ஃப்ரீக்வன்சினா அது ஒரு பெரிய டாபிக் தான். உங்க மனம் அப்படிங்கிறது ஒரு அலைன்னு சொன்னேன். அப்போ 93.5 ஃப்ரீக்வன்சினா சூரியன் எஃப்எம், 93.4 93.3ன்னு போனீங்கன்னா அது அதோட லோ ஃப்ரீக்வன்சி. இப்படி உங்க மனதுல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதை கால்குலேட் பண்ணிருக்கிறாங்க. எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படிங்கிற கருவி மூலமா நம்ம மனதினுடைய அலைச்சூழல் வேகம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு நொடிக்கு ஒரு சுழற்சியிலிருந்து ஒரு நொடிக்கு 40 சுழற்சி வரைக்கும் இயங்கும். சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் சொல்லுவாங்க, சிபிஎஸ். அப்போ ஒரு சாதாரண மனிதன் 14 ஃப்ரீக்வன்சிக்கு மேலதான் இருப்பான். சாதாரண மனிதன் 14, 15, 16, 20, 30 இப்படி இருப்பான். தியானம் பண்ணக்கூடிய அவர்கள் அவங்களோட மனதனுடைய வேகத்தை குறைத்து கொண்டே வருவாங்க. அப்ப அது 13, 12 இப்படி இறங்கும். அதுக்கு பேர் ஆல்பா வேவ் என்று சொல்கிறோம். இன்னும் ஆழமாக நீங்க தியானம் செய்தால் தீட்டா வேவுக்கு வரலாம். இன்னும் ஆழமாக நீங்க தியானம் செய்தால் டெல்டா வேவுக்கு வரலாம். அதான் லோ ஃப்ரீக்வன்சி. தியானம் பண்ணும்போது உங்க ஃப்ரீக்வன்சி நீங்க லோ பண்ணிட்டே வருவீங்க. லோ பண்ண பண்ண உங்க மனதிற்கு ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. பாஸ்கர் ஐயா, பாஸ்கர் ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, போன வகுப்புல இந்த ஜீவகாந்த ஆற்றல் பெறதுக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்திருச்சு செய்தா ரொம்ப நல்ல ஆற்றல் கிடைக்கும்னு சொன்னோம். இந்த பஞ்சபூத தவத்தையும் ஒரு 6 மணிக்குள்ளே முடிச்சா நல்லா இருக்குங்களா? சிறப்பு. எந்த யோக பயிற்சியும் 6 மணிக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா பல மடங்கு நீங்க நார்மலா செய்யறதை விட ஆற்றல் கிடைக்கும். பட் இது எப்ப வேணா செய்யலாம், அப்பதான் செய்யணும்னு கட்டாயம் அல்ல. இது எப்ப செய்தாலும் ஆற்றல் கிடைக்கும். ஆனா எதை ஒன்றை நீங்க அதிகாலை 6 மணிக்கு முன்னாடி செய்தாலும் அது பல மடங்கு ஆற்றலை கொடுக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப 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 நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே பிரபஞ்ச ரகசியங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்குன்றது அது அனுபவப்பட்டவங்களால்தான் பேச முடியும். ஏன்னா தவ வாழ்க்கையில மௌனத்துல இருந்தா மட்டும்தான் பேச முடியும், பேசவே முடியாது. மௌனம்ன்றது எல்லாத்தையுமே உணர்த்தும். ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாருக்குன்னா டவுட் இருந்தா கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் ஏன்னா ஒருத்தர் மட்டும் டவுட் கேட்கணும். ஐயா நான் பேசுறேன் ஐயா. தூக்கம் வர்றதுக்கு என்ன ஐயா பண்ணணும்? காலையில தூக்கம் வருது, மத்தியானம் வருது, ஆனா நைட்ல சரியா வர மாட்டேன்.
தூக்கம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்த விஷயமும் கூட. தூக்கம் வராததுக்கான 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, உடலிலே உழைப்பில்லாத போது தூக்கம் சரியா வராது. உடலுக்கு அதிகமான உழைப்பை கொடுத்தீங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும். எங்காவது வெளியில போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து பாருங்க, அப்படி தூக்கம் வரும், என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்ப உடலுக்கு உழைப்பை நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா தூக்கம் நன்றாக வரும். ஒன்று. இன்னைக்கு நமக்கு உடலுக்கு உழைப்பே இல்லை, அதனால தூக்கம் குறைவா இருக்குது. ஓகே. 2வது, மனம் அமைதி இல்லை என்றால் தூக்கம் வராது. மனதிலே ஒரு தெளிவு, ஒரு அமைதி இல்லை. மனதில குழப்பங்கள், நிறைய கவலைகள், நிறைய ஆசைகள், சரி, எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் இருக்கும்போது அந்த மனதிலே தூக்கத்திற்கு எடுத்து செல்றதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால நீங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும், உடலுக்கு உழைப்பு கிடைச்சிரும், தூக்கம் வரும். அதே மாதிரி உங்க மனதை அமைதியாக வைக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்க. அதுக்கு தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் நம்ம மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். தூக்கத்துக்கு முன்னாடி இதுதான் நடக்கும். மனதில பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். தியானிக்கிறவங்க அதுல கடந்து சீக்கிரம் வந்து சீக்கிரம் தூக்கத்துக்குள்ள போயிடுவாங்க. தியானம் பண்ணாதவங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள் மனதிலே ஓட்டங்களாக ஓடிக்கொண்டே இருக்கும். அது தூக்கத்தை தொந்தரவு செய்யும். அதனால நீங்க மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு தியானம், தற்சோதனை போன்ற பயிற்சிகளை செய்யணும். இந்த வாழ்க்கையில எதுவுமே நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்லை. இறை செயல் தான் எல்லாமே நம்ம செயலுக்கு விளைவா நடக்குது. புரிந்து கொண்டு நீங்க சமாதானம் ஆகணும். இப்படி நிறைய நுட்பங்கள் இருக்கு. குறிப்பாக உணவை கொஞ்ச நேரத்துல முன்னாடியே எடுக்கணும். ஏன்னா உணவுனால கூட தூக்கம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான உணவை வயிற்றுல போட்டோம்னா தூக்கத்துக்கு போகாது. உடம்பு ஜீரணம் பண்ற வேலையை செய்யும். கொஞ்சம் நேரத்துல உணவை எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பா தூக்கம் வர்றதுக்கு ஒரே ஒரு நுட்பம் சொல்றேன், நீங்க அதை முயற்சி பண்ணுங்க. சுடு தண்ணி இருக்கு இல்லையா, சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து ஒரு துணியில தொட்டு பிழிஞ்சுட்டு உங்களுடைய பாதங்கால், அந்த கட்டவிரல்ல இருந்து பாதங்கால் குதிங்கால் வரைக்கும் ஒரு முறை அந்த சுடு தண்ணியில தொடச்சிட்டு படுத்து தூங்கி பாருங்க. இது தூக்கத்தை மிக வேகமாக நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பு, நான் ஒரு சூப்பு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் வந்து கிளியர் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கிளியர் சூப். சூப் எப்பவும் போல போடுற மாதிரி தான். இந்த சூப்புக்கு வெண்டைக்காயை பயன்படுத்துங்க. வெண்டைக்காய் இல்லைன்னா வேற காய் பயன்படுத்திக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப தூக்கத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெண்டைக்காய் ஒரு 2 வெண்டைக்காய், ஒருத்தருக்கு சூப் வைக்கிறதுக்கு சொல்றேன், ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்து 2 நாளா கட் பண்ணி ஒரு தண்ணியில ஒரு 100 மில்லி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிருங்க. சரிங்களா? 100 மில்லி இருந்தா போதும். தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. கூடவே அது கூட வந்து கொஞ்சம் சீரகம், மிளகு, அது கூட வெங்காயம், குறிப்பாக ஓமம், இந்த 4ஐயும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை மட்டும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சூடா ஒரு 4 முடக்கு 100 மில்லி ஊத்துனீங்கன்னா அது 90 மில்லி ஆயிருக்கு. 10 நிமிஷம் கொதிக்கிறது நிறைய கரையாது. 90 மில்லி இருக்கு. அதை வடிச்சு குடிச்சிட்டு படுங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த ரசாயனம் உங்களை மிக வேகமாக தூக்கத்திற்கு அழைத்து செல்லும். சரிங்க? இதெல்லாம் டெம்பரவரி சொல்யூஷன். பர்மனன்ட் சொல்யூஷன் உடலும் மனமும் அமைதியா ஆரோக்கியமா இருந்தா தான் தூக்கம் நல்லா வரும். குறிப்பா பகல்ல தூங்கக்கூடாது, இரவுல நேரம் கழிச்சு தூங்கக்கூடாது. காலையில நேரத்துல எந்திரிக்கிற பழக்கம் இருந்தா இரவு நேரத்துல தூங்குற பழக்கம் தானா வரும். காலையில லேட்டா எந்திரிச்சு பழகினீங்கன்னா அந்த எனர்ஜி நைட் தூக்கத்துக்கு விடாது. அதனால கொஞ்சம் காலையில சீக்கிரமா தான் எழுந்திருப்பேன். அதான் சீக்கிரமா எந்திரிச்சுக்கிறீங்க. அப்போ மதியானம் ஏன் தூக்கம் வருது? காலையில போதுமான அளவு தூக்கத்தை நீங்க கொடுக்காம விட்டீங்க. இரவு நேரத்துல படுத்து தான் காலையில நேரத்துல எந்திரிக்கணும். நான் இரவும் லேட்டா படுப்பேன், காலையிலயும் நேரத்துல எந்திரிப்பேன்னா தூக்க சக்தி பத்தாது. ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூக்கம் வேணும். அதுல இருந்து 7 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் வரைக்கும் ஒரு மனுஷன் தூங்கலாம்.
8 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது, 6 மணி நேரத்துக்கு குறைவா தூங்கக்கூடாது. அப்ப நம்ம நேரம் குறுகிய நேரத்துல தூங்கும்போது காலையில எந்திரிச்சு நீங்க கட்டாயத்துல அலாரம் வச்சு எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அப்புறம் அந்த எனர்ஜி தீர்ந்த உடனேயும் மறுபடியும் தூக்கம் உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் பகல்ல தூக்கம் வர்றது. பகல்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டீங்கன்னா அந்த தூக்க சக்தி அங்க ஃபில்லப் ஆயிரும், நைட்டு சரியா தூக்கம் வராது. அதனால பகல்ல படுக்கிற பழக்கம் சுத்தமா இருக்கக்கூடாது. இரவு நேரத்துல படுத்து காலையில நேரத்துல எந்திரிக்கிற பழக்கத்தை கொஞ்ச நாளைக்கு பழக்கப்படுத்துனீங்கன்னா உங்க ரெகுலர் ரொட்டீன் சிஸ்டம் செட் ஆயிரும். அப்ப தூக்கம் நல்லா வரும். வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க. நன்றி நன்றி. நன்றிங்க மிக்க ஐயா, நன்றி ஐயா. முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கேள்விக்கு எல்லாமே நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐயா உங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஐயா நிறைவு பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கலாம் ஐயா. நீங்க ஆஃப் பண்ணுங்கம்மா.